ஆசியுரைகள் வரிசையிலேயே நிறைவாக ஆசியுரை வழங்குமாறு ஹாஸ்மி இமாம் சிவலப்பள்ளி மௌலவி அல்ஹாபில் AM ரலீம் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மாபாத். யாழ் மாவட்ட சர்வமத பேரவையினுடைய இந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய தலைவர் கிருபானந்த குருக்கள் ஐயா உட்பட அனைத்து குருமார்களுக்கும், இந்து சமயம் சார்பாக வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும், பௌத்த இணைத்தலைவர் நாகவிகாரையினுடைய விகடாதிபதி கண்ணியத்துக்குரிய ஸ்ரீ விமல தேரர் உட்பட அனைத்து தேரர்களுக்கும், பௌத்த சமயம் சார்பாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து பௌத்த சகோதர சகோதரிகளுக்கும், எங்களுடைய இணைத்தலைவர்களில் ஒருவரான குருமுதல்வர் ஃபாதர் ஜபரத்னம் உட்பட அனைத்து ஃபாதர் சிஸ்டர்மார்களுக்கும், கிறிஸ்தவ சமயம் சார்பாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கும், எங்களுடைய யாழ் மாவட்ட சர்வமத பேரவையில் முன்னைய நாள் தலைவராக செயற்பட்ட கண்ணியத்துக்குரிய மௌலவி சுஃபியான் யாக்கூத்தி அவர்களுக்கும், யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட ஜமியத்துல் உலமா தலைவர் மௌலவி அப்துல் அசீஸ் காசிமி அவர்களுக்கும், இன்றைய இஸ்லாம் சார்பாக பேசுவதற்காக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய கண்ணியத்துக்குரிய அஷேக் ஃபதீல் நலீமி ஹசரத் அவர்கள் ஜாமியா நலீமியா பேர்வல சிரேஷ்ட விரிவுரையாளராக கடமையாற்றக்கூடிய அவர்களுக்கும், ஏனைய இஸ்லாம் சார்பாக வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கும் இந்நேர வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆய்பவன். முதற்கண் இன்றைய நாள் நம் அனைவருக்கும் ஒரு இனிய நாளாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டோம். இந்த யாழ் மாவட்ட சர்வமத பேரவை ஒரு சிறப்பான ஒரு மாநாட்டை நடத்துகின்றது. இந்த மாநாட்டுக்கு பல பிரதம அதிதிகள், கௌரவ அதிதிகள், குறிப்பாக இந்திய துணை தூதரகத்தினுடைய சாய் முரளி கௌரவ அவர்கள் சார்பாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய திரு சங்கரன் அவர்களை வரவேற்று கொண்டு, ஒவ்வொருவராக நேரம் போதாமையினால் குறிப்பிடாமல் குறிப்பாக அனைவரையும் வரவேற்று கொண்டு, இந்த மாநாட்டினுடைய தொனிப்பொருள் ஒற்றுமையை நோக்கி சமய விழுமியங்கள். சமயங்கள் ஒற்றுமைக்காக என்ன சொல்லுகின்றது என்றால், முஸ்லிம்களாகிய நாங்கள் பின்பற்றக்கூடிய அல் குர்ஆன் உங்களுக்கு தெரியும். இந்த அல் குர்ஆனில் 6666 வசனங்கள் உண்டு. இந்த அல் குர்ஆன் 6666 வசனங்களில் இஸ்லாமியர்கள் செய்யக்கூடிய கடமைகள், தொழுகையாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம், வேறு இதர வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம். இந்த வணக்க வழிபாடுகள் சம்பந்தமாக வெறும் 155 வசனங்கள் மாத்திரம் பேசுகின்றது. 6666 வசனங்களில் வெறும் 155 வசனங்கள் தான் வணக்க வழிபாடுகளை பற்றி பேசுகின்றது. என்றால் ஏனைய வசனங்கள் என்னதான் பேசுகின்றது என்று ஒரு கேள்வி கேட்டால், ஒரு மனிதன் உலகத்தில் வாழும் பொழுது அவனுக்கு தேவையான, அவன் தேவையை மேற்கொள்ளக்கூடிய விடயங்கள் அதிகமாக ஒற்றுமை, சமாதானம். பொதுவாக குர்ஆன் என்பது விஞ்ஞான நூல் அல்ல, ஆனாலும் விஞ்ஞானத்தை பற்றி பேசுகின்றது. குர்ஆன் என்பது மருத்துவ நூல் அல்ல, ஆனாலும் மருத்துவத்தை பற்றி பேசுகின்றது. குர்ஆன் என்பது அரசியல் நூல் அல்ல, ஆனாலும் அரசியலை பற்றி பேசுகின்றது. என்றால் குர்ஆனை பிரட்டினால் ஒரு மனிதனுக்கு என்ன தேவையோ தேவையான விடயங்கள் அனைத்தையும் பேசக்கூடிய ஒன்று அல் குர்ஆன். இஸ்லாம் என்ற சொல்லுக்கு தமிழில் மொழிபெயர்ப்பதாக இருந்தால் சாந்தி சமாதானம் என்று பொருள்.
ஒருவர் இன்னொருவரை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னால் சாந்தி சமாதானம் உன்மீது உண்டாக என்றால் என் மூலமாக உனக்கு எந்த தொந்தரவும் வராது என்று அர்த்தம் அல்லது என்று பொருள். அதனால்தான் ஒருவர் ஒருவரை சந்திக்கும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும், சந்தித்தவர் சொல்வார் வலைக்கும் சலாம், என்னாலும் உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் தொல்லைகளும் இல்லை. எனவே அல் குர்ஆன் முழுக்க முழுக்க 155 வசனங்களை தள்ளி பார்த்தால் ஒரு மனிதன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான அனைத்து தேவைகளையும் வழிகாட்டக்கூடிய ஒரு நூல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யன்லுரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும் வலாக்கின் யன்லுரு இலா குலூபிக்கும். ஒரு மனிதனுடைய தோற்றத்தையோ அல்லது அவனுடைய ஆடையோ வைத்து ஒரு மனிதனை கணிப்பதல்ல. வலாக்கின் யன்லுர் என்றாலும் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை வைத்துத்தான் ஒரு மனிதன் கணிக்கப்படுவான். ஆடையில் அசிங்கமாக இருக்கலாம், தோற்றத்தில் அசிங்கமாக இருக்கலாம், ஆனால் உள்ளம் சரியாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளமும் சரியாக முறையாக இருந்தால் உலகத்தில் சமாதானம், அமைதி, ஒற்றுமை நிகழும். ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கு என்ன பொருட்கள் வந்தாலும் பங்கு வைத்துத்தான் சாப்பிடுவார்கள். ஒரு நாள் ஒரு பெண் ஒரு பேரீச்சங்குலையை கொண்டு வருகின்றார். அந்த பேரீச்சங்குலையை கொடுத்த பெண் பக்கத்திலே நிற்குகின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டார்கள். அந்த பெண் போகவில்லை. கொண்டு வந்த பேரீச்சம்பழங்கள் அனைத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டு விட்டார்கள். அந்த பெண் போய்விட்டாள். சூழ இருந்த தோழர்கள் கேட்டார்கள், வளமையாக வரக்கூடிய பொருளில் எங்களுக்கு பங்கு வைப்பீர்கள், பங்கு வைத்து சாப்பிடுவீர்கள், இன்று வளமைக்கு மாற்றமாக நீங்கள் அனைத்தையும் சாப்பிட்டு விட்டீர்களே என்று கேட்டபொழுது சொன்னார்கள், அந்த பெண் கொண்டு வந்த பழத்தில் ஒரு புளிப்புத்தன்மை இருந்தது, ஒரு புளிப்புத்தன்மை இருந்தது. நான் அதை உங்களுக்கு தந்தால் ஒரு வேளை நீங்கள் சாப்பிட்டு விட்டு புளிக்குகின்றது அல்லது கசக்குகின்றது என்று நீங்கள் சொன்னால் அந்த பெண்ணுடைய உள்ளம் வலிக்கும், பெண்ணுடைய உள்ளம் வேதனைப்படும். அதனால் நான் என்ன செய்தேன், அந்த புளிக்கக்கூடிய பழங்கள் அனைத்தையும் நான் சாப்பிட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலக மக்களுக்கு ஒரு மனிதனுடைய உள்ளம் எப்படிப்பட்டது என்பதை தெளிவுபடுத்தினார்கள். எனவே இன்றைய மகாநாடு ஒற்றுமையை நோக்கிய இந்த மகாநாடு எங்களுடைய நாட்டில் பல வகையான ஒற்றுமைகளை நிறுவ வேண்டும் என்று கூறிக்கொண்டு, இன்னொரு விடயத்தை சொல்லுவதாக இருந்தால், நாங்கள் பின்பற்றக்கூடிய சமயங்களை நல்ல முறையிலே பின்பற்றி ஏனைய சமயங்களை மதித்து வாழ்ந்தால் இந்த பிரச்சனைகள் நீங்கும். இஸ்லாம், பௌத்தம், கிறிஸ்தவம், இந்து என்பதை தாண்டி நாங்கள் அனைவரும் இலங்கையர்களாக வாழ்வதற்கு இந்த மகாநாடு வழிநடத்த வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.